வெல்கம் பேக் டு அவர் டாப் வியூ சேனல். நம்ம டாப் வியூ சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற இனி எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டாப் வியூ சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளியான வாழை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாரி செல்வராஜ் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த மெசேஜ் டேரக்டர்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர். மாமன்னன், பரியரும் பெருமாள், கர்ணன் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேஸில் இருக்கும். என்ன மாதிரி பேஸில் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க. அதுவும் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை இந்த படத்தை மூலிமா நமக்கு காட்டுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலையரசு, நிக்கிலா விமல், அப்படி அந்த ரெண்டு சின்ன பசங்க கேரக்டர். ஸோ இதெல்லாம் வந்து நிறையா ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்காமல் இந்த கதைக்கு தேவையான அதாவது நடிப்பை மட்டும் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்டாப்பை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை கூலிக்காக வேலை பார்க்குற மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இந்த படத்தில் ஒரு பணியாளர்கள், லோடுமேனாக வேலை பார்க்குறவங்க, அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் வந்து மாத கணக்கில் தங்கி வேலை பார்க்குறவங்க, அடுத்து 100 நாள் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பசங்க பண்ணுற காமெடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்திருப்போம், எப்படியெல்லாம் நம்ம அந்த ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நமக்கே என்ன பண்ணுது அப்படின்னா ரிமைண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடியாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் போகுது. செகண்ட் ஹாஃப் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சீரியஸ்னஸ் தான் லோட் ஆகிட்டே இருக்குது. அவங்க அந்த அம்மாவுடைய சென்டிமெண்ட்டு ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். சில ஆடியன்ஸ்லாம் கண் கலங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த ஒரு சீன் இருக்கும், அதாவது பசியோடு இருக்கிற அந்த மயனை நம்ம வந்து சாப்பிட முடியாமல் ஆக்கிட்டோமே அப்படின்ற அந்த அம்மா படுற வேதனையெல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே ஒரு கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு சீனாக இருக்கும். அந்த பையனுமே தன்னுடைய அக்கா இறந்ததுக்கும் வேதனைப்படுறதா அப்படிங்கிறது தெரியாது, இந்த பசியை எப்படி போக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் ரெண்டுத்துக்கும் அந்த அலப்பாயிர அந்த மனசு வந்து அப்படியே நம்மளை ஏங்க வச்சுருப்பாங்க. ஆடியன்ஸான நம்மளையே அப்படியே அவன் ஒரு வேளையாவது சாப்பிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ண அப்படின்னா நம்மளே ஏங்க வச்சுருப்பாங்க. அந்த லாஸ்ட்டாக வர அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கதையோட ஒரு மூலதாரணமே. அதை வச்சு ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு காட்டுறக்காக என்ன பண்ண ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கூலிக்கு கஷ்டப்படுற மக்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படம் வந்து காட்டுது நமக்கு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். நம்ம வீட்டு பசங்களுக்கு அப்போ தான் ஒன்று புரியும், நம்ம பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு வேலை பார்க்குறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலிமா அவங்களுக்குமே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு படத்தை தான் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த வாழை அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலிமா நமக்கு கொடுத்துருக்காங்க. படத்தோடைய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா அந்த கலையரசுக்கும் அவங்களுக்கும் உள்ள நடக்கக்கூடிய அந்த லவ்வை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீப்பாக காட்டியிருக்கலாம் அப்படின்றதான் தோணுச்சு. வேறு எதுவும் இல்லை. மித்தபடி குறை சொல்கிற அளவுக்குலாம் அந்த படம் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுற மறந்துடாதீங்க. நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அனீஸ்.